வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவில் நிஃப்டி அண்ட் பேங்க் அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 59 பாயிண்ட் பிளஸ்லையும் பேங்க் நிஃப்டி 10 பாயிண்ட் பிளஸ்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷன் ரெண்டுமே 0 ஆயிருக்கு. ஓகேங்களா, 25,000க்கு ஓகேங்களா, ரெண்டு பிரீமியத்தையும் கரைச்சிருக்கிறாங்க இன்னைக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு கேப் அப்ல இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆயிட்டு அப்படியே நல்ல ஒரு டவுன் கொடுத்து சின்ன ஒரு ஹை கொடுத்து நிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சப்போர்ட் அப்படின்னா 24,987. ஸோ அந்த ஹை தான் வந்து சப்போர்ட். அதுக்கும் கீழே வந்தா 24,962. அதுதான் வந்து அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 25,000ம் அதுக்கும் மேல போச்சுன்னா 25,021ம் அதுக்கு மேல போனா 25,065 இன்னைக்கு வந்து ஹை. ஸோ இதுதான் வந்து அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். சரிங்களா, ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரியும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் பாருங்க ஹை கொடுக்குற அப்படியே மார்க்கெட் நல்ல ஒரு அப்படியே ஒரு சைட்வேஸ் அப்படியே டவுன் ஆகிட்டே இருந்தா சரிங்களா. ஸோ அதுக்கான சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா தெரியும் 51,500. அதுக்கும் கீழே வந்தா 51,300. அதான் அடுத்தடுத்த சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 51,890. 51,900 தான் ப்ளஸ் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அதுக்கும் மேல போச்சுன்னா 52,400 போவோம். சரிங்களா, அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஹை இருக்கு. சரிங்களா, நோட் பண்ணி வச்சுக்கங்க. அதே மாதிரி நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஓப்பன் டெஸ்ட் வச்சு பார்த்துடலாம். ஓப்பன் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நிஃப்டிக்கான ஓப்பன் டெஸ்ட் எடுத்துக்கலாம். நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1 ஆகஸ்ட் முடிஞ்சு 8th ஆகஸ்ட் எடுத்திருக்கிறோம். ஸோ 8th ஆகஸ்டுக்கான ஓப்பன் டெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியும் 25,000. ஓகேங்களா, 45 லட்சம் காலும் 40 லட்சம் புட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ 25,000 தான் வந்து டிசிஷன் மேக்கிங் லெவல். ஓகேங்களா, ஸோ நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து உங்களுக்கு ஓப்பன் டெஸ்ட் இன்க்ரீஸ் ஆக வச்சு தான் ஸோ ஃபர்தரா மார்க்கெட் மூவ்மெண்ட்டை சொல்ல முடியும். அதனால 25,000 வந்து அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆனா ஃபர்தரா மார்க்கெட் கீழே வரும். 25,000க்கு மேல மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா 25,100 200 மார்க்கெட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 25,000க்கான கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் மட்டும் பார்த்தலாம். நம்ம என்எஸ்சி வெப்சைட்லயும் நிஃப்டிக்கானது பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆகஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் 25,000 சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு. கால் சைடு பாருங்க 1.82 பிளஸ் 1,01,000 கான்ட்ராக்ட் சேஞ்ச் இன் ஒய். சப்போர்ட்ல பாருங்க புட் சைடு 1.61 பிளஸ் 1 லட்சம் கான்ட்ராக்ட். ஸோ 25,000த்துல பாருங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா போட்டிருக்காங்க. ஏன்னா ஸோ இப்போ 25,000 வந்து டிசிஷன் மேக்கிங் லெவல். அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தா 1,10,000 கான்ட்ராக்ட் 25,200 இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தா ஒரு 200 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சப்போர்ட்னு வந்து பார்த்தா எங்கேயுமே சொல்லிக்கிற மாதிரி சப்போர்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஹையஸ்ட் சப்போர்ட் 21,500 தான் போட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இன்கேஸ் மார்க்கெட் 25,000 சஸ்டெயின் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல ஒரு சரிவு வரலாம். ஸோ நாளைக்கு ஒரு நாள் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து 25,000 மார்க்கெட் இன்னும் சஸ்டெயின் ஆயிட்டு இருக்காங்க. சரிங்களா, ஸோ ஓப்பனர்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சு தான் நம்ம மார்க்கெட்டோட டைரக்ஷனை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். சரிங்களா, இப்போ 25,000க்கான கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் மட்டும் பார்த்தலாம். 25,000க்கான கால் ஆப்ஷன் பார்த்தலாம். சரிங்களா, 25,000க்கான கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கான லெவல்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த 207 அப்படிங்கிற ஹையை கொடுத்துக்கிட்டு மார்க்கெட் பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு டவுன் கொடுத்துட்டு இப்போ 131 சப்போர்ட் எடுத்து நிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ அதை வச்சு பார்க்கும்போது 139 124 104 இதெல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்கும். இந்த ஹை இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மல்டி டைம்ஸ் வந்து இந்த ஹையை வந்து மார்க்கெட் என்ன இருக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு தெரியுங்களா. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டான்னா மார்க்கெட் 167 பிரேக் பண்ணா மார்க்கெட் 207. ஸோ அப்படிங்கிற ஹை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நோட் பண்ணி வச்சுக்கேன். இந்த ஹை வந்து நிறைய டைம் தெரியுதுன்னா 1 2 3 4 5 6 7 கிட்டத்தட்ட 7 தடவை இந்த பிரேக் பண்ண முடியாம இன்னைக்கு தான் பிரேக் பண்ணிட்டு மீண்டும் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு அந்த லெவலுக்கு கீழே உடச்ச நிக்கிறான்.
ஸோ இந்த லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். 167 ரூபா ரொம்ப முக்கியமான லெவலா இருக்கும். 25,000 கால் ஆப்ஷனுக்கு 167 பிரேக் பண்ணிருச்சுன்னா மார்க்கெட் நல்லா மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 25,000க்கான புட் ஆப்ஷன் பாத்திரலாம். ஸோ புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு மார்க்கெட் 127 இருந்து 170 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் அங்கதான் நின்றுட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ சப்போர்ட்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா 127 தான் ஃப்ரெண்ட்ஸ். 170 ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த 170 பிரேக் பண்ணான்னா மார்க்கெட் 233 போவோம். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா 290 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 127க்கும் கீழே மார்க்கெட் போற பட்சத்துல மார்க்கெட் அப்சைட் போக ஆரம்பிச்சிருவான். இருந்தாலும் நாளைக்கு உடனே மூவ்மெண்ட் கொடுக்கும்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மார்க்கெட் ஒரு சில கன்சல்டேஷன் ஆகிட்டு தான் மார்க்கெட் நாளைக்கு மூவ்மெண்ட் கொடுக்கும். ஓகேங்களா. கொஞ்சம் ஓப்பன் எப்படி சேஞ்ச் ஆகணும் நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்க. ஓகேங்களா. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா பேங்க் நிப்டிக்கு பாத்திரலாம். பேங்க் நிப்டி பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயுமே சொல்லிக்கிற மாதிரி ஓப்பன் இல்லை. பார்த்தீங்கன்னா 52,000 தான் அது இப்படியே இருக்கு. இருந்தாலும் 51,500 2 பேர் ஈக்குவலா இருக்கிறாங்க. 13 லட்சமும் 12 லட்சமும் இருக்கு. ஸோ 51,500க்கான கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் மட்டும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை. தெரியுங்களா. ஓவராலா பார்க்கும்போது கால் சைடு தான் அதிகமா இருக்கு. புட் சைடு சொல்லிக்கிற மாதிரி இல்ல. இருந்தாலும் 51,500 டெசிஷன் மேக்கிங் லெவல் சரிங்களா. ஸோ அதுக்கான கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் மட்டும் பார்த்தலாம். நம்ம என்எஸ்சிலையும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்எஸ்சிலையும் பார்த்தீங்கன்னா தெரியும் 51,600 மார்க்கெட் நிக்கிறான். ஸோ 51,500 பாருங்க. கால் சைடு 87 லட்சம் பிளஸ் 87,000 பிளஸ் 24,000. இந்த பக்கம் சைடு பாருங்க 84,000 பிளஸ் 17,000. ஸோ ரெண்டு சைடும் ஸோ இந்த லெவல் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசிஷன் மேக்கிங் லெவலா இருக்கும். ஸோ சப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் எங்கேயுமே இல்ல. 191 எங்கன்னா 52,000 இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஆனா சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா எங்கேயுமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே அவங்க போட்டு வைக்கல. ஸோ அதனால 51,500 தான் டெசிஷன் மேக்கிங் லெவல் ஃப்ரெண்ட்ஸ். 55,500 கீழே மார்க்கெட் போறான்னா நல்ல ஒரு இறக்கம் வரும். ஏன்னா எங்கேயுமே சப்போர்ட் அவங்க போட்டே வைக்கல. சப்போர்ட் பெருசா எங்கேயுமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஆனா ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. 52,000 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஆனா சப்போர்ட் இல்ல. ஓகேங்களா. 51,500க்கான கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பார்த்தலாம். அதுதான் டெசிஷன் மேக்கிங் லெவலாக இருக்கும். ஓகேங்களா. 51,500க்கான கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு மார்க்கெட் பாருங்க 700 ரூபாயில இருந்து அப்படியே இறங்கி இன்னைக்கு எவ்வளவு 413 வந்துட்டு மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 413 ஓகேங்களா. 413 337 எல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல். ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 600 734 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி 51,500க்கான புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு மார்க்கெட் 253 வந்து கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட் என்ன இருக்கு மூவ்மெண்ட் ஆகி இப்போ 348 ரூபா நிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சப்போர்ட்னு வந்து பாத்தீங்கன்னா 304 அதுக்கும் கீழே வந்து 253 அதுக்கும் கீழே வந்து 204 இதுதான் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலு. ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 393 471 570 எல்லாம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க லைவ் மார்க்கெட்ல எப்படி ஓப்பன் டெஸ்ட் சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. கால் சைடா புட் சைடுங்கிறது 51,500 தான் டிசிஷன் பண்ணும். ஸோ ஓப்பன் டெஸ்ட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்து நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கங்க. ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப ஒர்ஸ்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் பிஹேவ் பண்ணுச்சு. ஸோ நம்ம நினைச்ச மாதிரி மார்க்கெட் கேப் அப் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் போகும்னு நினைச்சோம். ஆனா மார்க்கெட் பாத்தீங்கன்னா அந்த மூவ்மெண்ட் கொடுக்காம அப்படியே ரெண்டு சைடுமே வந்து பிரீமியத்தை கரைச்சு கால் ஆப்ஷனும் சரி புட் ஆப்ஷன் 25,000 ரெண்டுமே ஜீரோ பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால இன்னைக்கு மார்க்கெட் அந்த அளவுக்கு இல்ல ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்பைரி மாதிரி இல்ல. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க ஓப்பனர்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துங்க. ஆனா ஓவராலா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. நிப்டியும் சரி பேங்க் நிப்டியும் சரி ஓவராலா பார்க்கும்போது அப் ட்ரெண்ட். ஓகேங்களா. ஸோ இன்னும் மேல போகுமா கீழே போகுமா அப்படிங்கறத வரும் நாட்கள் தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்ப மார்க்கெட் நிப்டி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை லெவலில் நின்றுட்டு இருக்கான். ஓகேங்களா. ஸோ பேங்க் நிப்டி ரொம்ப நாளாவே ஒரு கன்சல்டேஷனே போயிட்டு இருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைரக்ஷன் கொடுக்கல. ஓகேங்களா. இருந்தாலும் நீங்க லைவ் மார்க்கெட்ல ஓப்பன் டெஸ்ட் சேஞ்சை பொறுத்து நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.